ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு மனமுள்ள குடும்பம். இன்றைக்கு குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரணம், குடும்பம் ஒரு மனதுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவராயிருக்கிறார். கணவனும் மனைவியும் ஒரே எண்ணத்தோடு, ஒரே நினைவோடு, ஒரே திட்டத்தோடு செயல்பட வேண்டும் என்பதே தேவனுடைய பெரிய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு குடும்பத்தில் ஒரு மனத்தை காப்பது, ஒரு மனத்தை விரும்புகிறவர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ குடும்பத்தில் ஒரு மனம் வர வேண்டும் என்றால் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, குடும்பத்தில் ஒரு மனம் வர வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் மன்னிக்கும் சுபாவம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் மன்னிக்கும் சுபாவம் உடையவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மன குடும்பம், ஒரு மனமுள்ள குடும்பம் வர வேண்டும் என்றால் முதலாவது ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், ஒருவருக்கொருவர் சமாதானம் உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவர் நம்மை சமாதானத்துக்கே அழைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தை சொல்லப்பட்டது. அப்போ ஒரு மன குடும்பம் வர வேண்டும், ஒருவருக்கொருவர் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் சமாதானத்துக்கு அடையாளமாக உப்பை மையமாக வைத்து காக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் உப்புள்ளவர்களாக இருங்கள், சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ இரண்டாவது, சமாதானம் வர வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல் இவைகளை தளர்த்து விட்டு சந்தோஷத்தோடு வாழ்வதை தேவன் விரும்புகிறவராக. மூன்றாவது காரியம், குடும்பத்தில் ஒரு மனம் வேண்டும் என்பதால் ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் இதில் தான் அநேக பிரச்சனை வருகிறது. கனம் பண்ணுவதிலே முந்திக்கொள்ள வேண்டும் என வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் ஒரு மனம் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த 3 காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும்போது உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு மனத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது காரியம், ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், ஒருவருக்கொருவர் சமாதானம் உள்ளவர்களாயிருங்கள், ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுங்கள். இப்படி செய்யும்போது உங்கள் குடும்பமும் தேவனுடைய பார்வையில் ஒரு மனமுள்ள குடும்பமாக இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். God bless you.